உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் என்ன பண்ணா நீங்க எல்லாரும் என்ன நம்புவீங்க? எப்படிடா நான் என்ன ப்ரூவ் பண்றது? நான் என் முசுர விட்டா நீங்க எல்லாருமே நம்புவீங்களாடா? டேய், அதுக்கும் நான் தயாரா தான் இருக்கேன் மாறா. நான் போறேன்டா. டேய், நீ சொல்றது உண்மைதான்டா. நானும் என்ன முடிவெடுக்கிறது, யாரை நம்புறதுன்னு தெரியாம தான்டா தவிச்சிட்டு இருக்கேன். இங்க பாரு கார்த்தி, நம்ம எல்லாருக்கும் நம்ம அம்மா தான் தெய்வம். அம்மா மேல என்னைக்குமே நம்ம பொய் சத்தியம் பண்ண மாட்டோம். நீ அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. உண்மையாலுமே அன்னைக்கு எதுவும் நடக்கல இல்ல, நீ ஒரு தப்பும் பண்ணல இல்ல. டேய், நம்ம அம்மா மேல சத்தியமா சொல்றேன். உன் மேல சத்தியமாடா, நான் தப்பே பண்ணலடா மாறா. அக்கா, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நானா காரணம்? சொல்லுங்க, நானா காரணம்? நீ காரணம் இல்லாம வேற யாரடி காரணம்? நீங்க தான் காரணம். என்ன பாக்குறிய? நீங்க பண்ண வேலையெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? நான் உங்க கூட தானே இருந்தேன். வீராக்கா, என்ன நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. நான் என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்காக பிருந்தா கிட்ட கோவமா பேசினது உண்மைதான். நான் இல்லன்னு சொல்லல, அது தப்புதான், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது மட்டுமே பிருந்தா தற்கொலை முயற்சிக்கு காரணம் இல்லக்கா. இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இந்த அக்கா என்னென்ன திட்டம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணா, ஆமா, இந்தாங்கண்ணா. விஜய், இங்க வா. நீ இப்ப போய் வெளியே இருந்து கதவை லாக் பண்ணிடு. நீ வெளியே வந்து போடுற டிராமால அவன் ராத்திரி முழுக்க உன் கூட இருந்தான் நம்பணும். யாருக்குமே டவுட் வரக்கூடாது. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்ப இவங்க நல்லவங்க மாதிரியும் நான் கெட்டவ மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. வீரா, இவ சொல்றதெல்லாம் நீ எதையும் நம்பாத. இவ போய் சொல்றா. ஏய், எதுக்குடி இப்ப என்ன பத்தி இல்லாத போல அதெல்லாம் சொல்லி என் தங்கச்சி மனச கலைக்கிற? நான் இல்லாததையா சொன்னேன்? நான் உண்மைதானே சொன்னேன். நீங்க பாட்டுக்கு எல்லா பழியும் தூக்கி என் மேல போடுவிய, அத பாத்துட்டு நான் சும்மா நிக்கணுமா? அக்கா, நான் ஒன்னும் நீங்க செஞ்ச பாவத்தெல்லாம் ஏத்துட்டு போறதுக்கு ஏசுநாதர் இல்ல. நான் சாதாரண மனுஷி, எனக்கும் வலிக்கும், அதனாலதான் பேசுனேன். மாறா மாறா, ஆ? ஒரு நிமிஷம் இங்க வாயேன். என்ன? வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? இல்ல, நீ 2 அண்ணனுங்க கூட பிறந்தவன் தானே? உன் அண்ணனுங்க யாராவது உன் வாழ்க்கை கெட்டு போறோம்னு நினைப்பாங்களா மாறா? ஏன் இப்படி கேக்குற? கேட்டா பதில் சொல்ல. எங்களுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனை வரும், சண்டை வரும், அடிச்சுப்போம், சேர்ந்துப்போம், அவ்வளவுதான். ஆனா நீ சொன்ன மாதிரி அப்பெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டோம். அப்புறம் ஏன்டா கண்மணி மட்டும் இப்படி இருக்கா? புரியல. இந்த கண்மணி என்னெல்லாம் செஞ்சிருக்கா தெரியுமா? ஓடு, எல்லாம் தெரிஞ்சுதானே ஃபைட் பண்ணோம். அவங்களோட போராடி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடலான்னு பார்த்தோம். அதெல்லாம் மீறி என்னென்னமோ நடந்துருச்சு. மாறா, அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். நமக்கு தெரியாம அவ இன்னும் எவ்வளவு கேவலமான விஷயத்தெல்லாம் பாத்திருக்கா தெரியுமா? என்ன சொல்ற?
விஜய்க்கு சப்போர்ட்டா இல்லனா அப்போ வேற ஏதாவது ஒரு பொண்ணு மூலியமா ஏதாவது ஒரு அசிங்கத்தை உண்டாக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணிருப்பா. இவ்வளவு இப்படிதான் யோசிக்க முடியுதுன்னு தெரியவே இல்ல மாறா. அப்ப கார்த்தி சொன்னது 100% உண்மை. இன்னைக்கு பிருந்தா சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா. அதுக்கு ஒரு வகையில கண்மணியும் காரணம் தானே. நான் ஆக்சிடென்ட் பண்ணதான் நினச்சிக்கிட்டு அண்ணி இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன்னு தெரிஞ்சா பா நினச்சி பார்க்கவே பயமா இருக்கு. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்லை, என்னால் நம்பவே முடியல. அண்ணி இந்த அளவுக்கு இறங்கி போவாங்கன்னு நான் நினைக்கல. என் மேல இருக்கிற கோவத்துல உன் மேல இருக்க கோவத்துல உன்னதான் பழி வாங்கணும். பிருந்தா என்ன பண்ணா? கார்த்தி என்ன பண்ணாரு? அவங்கள எதுக்கு நான் பழி வாங்கணும்? தப்புதான். அவ எப்போ மாற போறானே தெரியல. இனி அவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏய், எதுக்கு அப்படிலாம் சொல்லிட்டு வந்த? பின்ன இவளெல்லாம் அக்கான்னு சொல்லிட்டு இவ கூட சேர்ந்து இருக்க சொல்றியா? முதலாம் அசிங்கம். என் அண்ணன் மட்டும் உயிரோட இருந்தா இவ்வளவு அப்படியே மொத்தமா தலைமுழுகி இருக்கும். இப்படி மேலும் மேலும் பிரச்சனை பண்ணி கஷ்டப்படுத்தாதீங்க. இல்ல வீரா, நான் பிருந்தா கிட்ட பேசாம நான் இங்க இருந்து போறது இல்ல. கார்த்தி சொன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. கார்த்தி, பிருந்தா, பிருந்தா, பிருந்தா வெளிய வா. பிருந்தா, 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 பிருந்தா வெளிய வா. பிருந்தா, சொல்லு. மரா, கார்த்தி வீட்டுக்கு வந்து பிருந்தா கிட்ட பேசணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் சொல்ல கேட்க மாட்டேங்கிறாரு. வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. சுத்தி எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மரா, சரி அங்கேயே வர. இவனை வச்சுக்கிட்டு பிருந்தா வெளிய வா. பிருந்தா, பிருந்தா வெளிய வா. பிருந்தா, பிருந்தா. டேய் டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? எந்திரி மேல. டேய், மேல எந்திரி. நான் பிருந்தா கிட்ட பேசணும்டா. ஏன்டா எல்லாரும் என்ன கண்ட்ரோல் பண்றீங்க? ஏய், நான் தப்பே பண்ணலடா மாறா. சரிடா, நான் பேச வைக்கிறேன். ஆனா அதுக்கு இது சரியான நேரம் இல்ல. நீ எந்திரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.